வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா எப்படியாவது ஸ்பெஷலான லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுவேன். வீக்கெண்டில் நான்வெஜ் எடுப்பேன். வீக் டேஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் நான்வெஜ்ஜை சமைச்சிருவேன். சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான் இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். இன்றைக்கி வெட்னஸ்டே, ஸோ ஸ்பெஷலான நான்வெஜ் லன்ச் மெனுவும் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் திருநெல்வேலி சொதியும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நெக்ஸ்ட் டைம் இடியாப்பத்துக்கு இதை காம்பினேஷனாக பண்ண போகிறேன். அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சாதமும் ரசமும் தான். அதுக்கு பதிலாக இதுவும் ஒரு புது டிஷ் தான், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கேரளா ஸ்டைலில் சிக்கன் ரோஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெசிபியும் சீக்கிரமாகவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நான்வெஜ் கிடையாது, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோசையும் சொதியும் கொடுத்து அனுப்பிட்டேன். காலையில் கடாயில் சாதம் பிரட்டி சாப்பிட்டுட்டு பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பீட்ரூட் தோசை ஊற்றும் போது பீட்ரூட் கூட இஞ்சி, சீரகம், காஞ்ச மிளகாய் அரைச்சி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.